நவம்பர் 25ஆம் தேதி இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றோம். கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய பேராசீர்வாதம் உங்களோடு கூடவே இருப்பதாக. என் அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய வலக்கரம் உங்களை பலப்படுத்தட்டும். இந்த நாளிலும் கர்த்தருடைய வல்ல பிரசன்னம் உங்களோடு கூடவே பயணிக்கட்டும். கர்த்தருடைய குணமாக்கும் கரங்கள் உங்களை தொட்டு சுகமாக்கட்டும். தேவனுடைய பேரன்பின் பிரசன்னம் உங்களையும் உங்கள் இல்லங்களையும் சூழ்ந்து கொள்வதாக. இந்த செவ்வாய்க்கிழமை இந்த காலையில என்னடா இன்னைக்கு பண்றது, என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம்னு ரொம்ப குழம்பி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ரொம்பலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? சில சவால்களை நீங்க சந்திச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையா சொல்றேன், அதை ஒரு பிரச்சனையாக எண்ணி பாராதீர்கள். உண்மையாகவே பிரச்சனை என்பது ஒரு பிரச்சனையே இல்ல. அது எப்ப பெரிய பிரச்சனையா மாறுது தெரியுங்களா? அந்த பிரச்சனையை குறித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அதீத கற்பனை. ஒரு பிரச்சனை, ஒரு உதாரணத்துக்கு ஒரு கால்வலி வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த கால்வலி பிரச்சனை இல்ல, வந்த வழி தானா கொஞ்ச நேரத்திலேயோ கொஞ்ச நாள்லயே போயிரும். ஆனா அந்த கால்வலிய பத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய அதீத கற்பனை இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் பெரிய பிரச்சனை. என்ன அதிக கற்பனை, அதீத கற்பனை? கால் வலிக்குதே, ஒருவேளை நரம்புல ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ? ரத்த குழாயில எலும்பு தேஞ்சிருக்குமோ? ஒருவேளை நமக்கு வயசாயிருச்சோ? நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாயிருச்சோ? இல்ல வேற ஏதாச்சும் ஒரு வியாதி வந்து அதனுடைய பக்க விளைவா இப்ப எனக்கு கால்ல வலி வந்துகிட்டு இருக்கோ? எங்க போய் முடியும் தெரியலையே. இப்படியே போச்சுன்னா என்னால நடக்க முடியாம போயிருமோ? இப்படிலாம் ஓவரா கொஞ்சம் தயவு செய்து அப்படிலாம் சிந்திக்கிறத நிறுத்துங்க. அப்படிலாம் நீங்க பயப்படக்கூடிய அளவுக்குலாம் ஒன்னும் ஆயிராது கர்த்தருடைய பிள்ளைகளே. வலி வரலாம், வேதனை வரலாம், வருத்தம் வரலாம், அதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. வந்த மாதிரி தானா போயிடும் கர்த்தருடைய பிள்ளைகளே. சில நேரத்துல யாராச்சும் நம்மள அப்படி முறைச்சு பாக்குறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அது பிரச்சனை இல்லை. ஏதோ பாக்குறாங்க, நம்ம பார்த்தோம், கண்டுக்காம போயிடணும், அவ்வளவுதான். ஏன் அவங்க நம்மள பாக்குறாங்க? ஏன் அவங்க முறைச்சு பாக்குறாங்க? ஒருவேளை அவங்க நமக்கு ஏதாச்சும் தீமை செஞ்சிருவாங்களோ, சூனியம் வச்சிருவாங்களோ, நம்ம மேல பொறாமையா இருக்கிறாங்களோ, வன்கண் வச்சிருவாங்களோ, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உடைமைகளை ஏதாச்சும் திருடிடுவாங்களோ? ப்ளீஸ் ரொம்பலாம் யோசிக்காதீங்க. அவங்களுக்கு 1000 வேலை இருக்கு. உங்களையே சிந்திக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஒண்ணும் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய முக்கியமான நபர்கள் கிடையாது. அதீதமாலாம் யோசிக்காதீங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, அது வேற ஏதோ விஷயமா இருக்குமோ என்னன்னு தெரியல, அடிக்கடி தலைவலியா இருக்கு, ஒருவேளை மூளையில ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமோ, மூளையில ஏதாச்சும் ஒரு வியாதி இருக்குமோ, இப்படிலாம் சிந்திக்கிறவங்களா இருக்கிறாங்க. என்னன்னு தெரியல, கொஞ்சம் நெஞ்சு வலிக்குதே, இதே பிரச்சனையா இருக்குமோ, ரத்த குழாய்கள் அடைச்சுக்கிட்டு இருக்குமோ, இந்த பாதிப்பு அதிகரித்து செத்துருவேனோ, அப்படிலாம் சிந்திக்கிறவங்களா இருக்காங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. விழிப்புணர்வு அவசியம். ஒரு பலவீனம் வந்துட்டு, ஒரு வாதம் வந்துட்டுன்னா உடம்ப பார்த்துக்கோங்க, மனசை பார்த்துக்கோங்க, வீட்டை பார்த்துக்கோங்க. அதை விட்டு போட்டு ஓவராலா யோசிச்சு உங்களை பயத்துக்குள்ளும் அழுத்தத்துக்குள்ளும் பல வகையான அதீத சிந்தனையினால் வேண்டாத கற்பனைகளை கொண்டு உங்களை பாதித்துக் கொள்ளக்கூடிய விஷயத்திற்கு உங்களை தள்ளி கொள்ளாதீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது பாருங்களேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். யோசிச்சுக்கோங்க, நீங்க துன்மார்க்கர்களா நீதிமான்களா? நீதிமான்கள் தானே? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள் தானே? பிதாவாகிய தேவனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்குள்ளாய் அழைக்கப்பட்ட நீதிமான்கள் தானே? அவருடைய கிருபையால் நீங்கள் நீதிமான்கள் தானே? அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க பயப்படக்கூடாது, நீங்க விரும்பணும்.
நல்ல விஷயத்தை விரும்பணும். அப்போ வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களாய் நீங்கள் இருப்பீர்களேயானால் நீங்க பயப்பட தேவையில்லை. துன்மார்க்கர்கள் பயப்படுகிற காரியம் தான் உங்களுக்கு வரும். நீதிமான் பயப்படுகிற காரியம் அவனுக்கு வரப்போறதில்லை. அப்புறம் நீங்க ஏன் பயப்படணும்? அவங்க இப்படி பண்றாங்களோ அப்படி பண்றாங்களோ, இந்த உடம்பு வேற மாதிரி ஆயிருமோ, உடம்புல உள்ள ஏதாச்சும் வேற ஏதாச்சும் உள்ளுறுப்புகள்ல ஒரு பிரச்சனை இருக்குமோ, அதிகமா பயந்து பயந்து அது ஒண்ணும் உங்களுக்கு வர போறது இல்லை. அப்புறம் நீங்க எதுக்கு அதை பத்தி யோசிக்கணும்? உங்களுக்கு எது வரணும்? ஆரோக்கியம் தானே வரணும், சம்பத்து ஐஸ்வர்யம் தானே வரணும், நிம்மதி சமாதானம் தானே வரணும், பாதுகாப்பு பரிபூர்ணங்கள் தானே வரணும். அப்ப அதை விரும்புங்க. வசனம் அதுதானே சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். கால் வலியா, உடம்பு வலியா, பயப்படாதீங்க. ஆரோக்கியத்தை விரும்புங்கள். ஆரோக்கியத்தோடு இருப்பதற்காக பிரயாசப்படுங்கள். அதற்கான ஒரு எஃபர்ட் எடுங்க. ஆரோக்கியமாய் வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயத்துக்கு கவனத்தை செலுத்துங்க, கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நல்லா இருப்பதற்கான எல்லா விருப்பங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஏன்? அது உங்களுக்கு வரும், அது உங்களுக்கு கிடைக்கும். நல்ல நல்ல விஷயங்களை விரும்புங்கள். நல்ல நல்ல விஷயங்கள் என் வாழ்வில் வரும் என்று நம்புங்கள். கர்த்தருடைய நீதிமான்களே, நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய பேராசீர்வாதம் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் உங்கள் குடும்பத்தோடு கூடவே இருக்கட்டும். வேண்டாத அதீத கற்பனைகளை கொண்டு வேலை பறிச்சிருவாங்களோ, ப்ரமோஷன் கிடைக்காம போயிருமோ, சின்ன வயசுல எனக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்துருமோ, வேண்டாங்க. இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். வேண்டாத பேச்சு, வேண்டாத சிந்தனை. நீங்க நல்லா இருப்பீங்க, நம்புங்க. நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க, நம்புங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, நம்புங்க. பலருக்கு சில விஷயங்கள் பாதகமாய் முடிந்தபடியினால் உங்களுக்கும் பாதகமாய் முடிந்து விடும் என்று நம்பாதீர்கள். அவர்கள் வேறு, நீங்கள் வேறு. அவர்கள் துன்மார்க்கர்கள், நீங்கள் நீதிமான்கள். அப்ப உங்களுக்கு விசேஷமா தான் நடக்கும், உங்களுக்கு ஸ்பெஷலா தான் நடக்கும், உங்களுக்கு மேன்மையா தான் நடக்கும். ஆகவே இந்த நவம்பர் மாதம் 25ஆம் தேதி இந்த செவ்வாய்க்கிழமை காரிய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பிக்கையோடு முன்னோக்கி செல்லுங்கள். வியாபாரம் செய்யக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளா, நீங்க தொழில் செய்யக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளா, விரும்புங்க. இன்னைக்கு நல்ல லாபத்தை நாங்க பார்ப்போம், பெரிய பெருக்கத்தை நாங்க பார்ப்போம், பெரிய ஆசீர்வாதத்தை நாங்க பார்ப்போம். அப்படி விரும்புங்க, அப்படி வாய் திறந்து சொல்லுங்க. இன்னைக்கு எங்க வாய்க்குமா, இன்னைக்கு பிசினஸ் நல்லா போகுமா, இன்னைக்கு நல்ல கஸ்டமர்கள் வருவாங்களா, அப்படிலாம் சிந்திக்காதீங்க. நல்ல விஷயங்களை விரும்புங்கள். அது உங்களுக்கு வரும், அது உங்களுக்கு கிடைக்கும். அப்ப பிரச்சனை என்பது பிரச்சனையே இல்லை. அந்த பிரச்சனையை குறித்த அதீத கற்பனை, ஓவரா திங்க் பண்றது, மோசமா பேடா திங்க் பண்றது, அதை நிறுத்துங்கள். நல்ல விஷயங்களை விரும்புங்கள். நீதிமான்களாகிய உங்களுக்கு நன்மைகள் வரும். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள். நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூடவே இருக்கும். இந்த நவம்பர் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிறந்தநாள் காணக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் ஜான் பிரான்சிஸ், அதுபோலவே அன்பான பிள்ளைகள் ஆர் ஜான், பி பிரவீன் மற்றும் இன்றைக்கு திருமண நாள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே இந்த நவம்பர் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தையை கேட்டு என்னோடு கூடவே சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய சவால்கள், பிரச்சனைகளை கண்டு அது பாதகமாய் முடிந்து விடுமோ, சரீரத்தை பாதித்து விடுமோ, குடும்பங்களை சிதைத்து விடுமோ என்று வேண்டாத எதிர்மறையான எண்ணங்கள் உடைய பிள்ளைகளை விட்டு நீங்கும்படி கர்த்தர் செய்து நன்மையான விஷயங்களை உடைய பிள்ளைகள் விரும்புவார்களாக. இந்த தீமையெல்லாம் நன்மையாக மாறும். கர்த்தரங்களை வாழ்ந்திருக்க செய்வார், மேன்மைப்படுத்துவார், பிரச்சனைகளை நீக்குவார், எல்லா தீமையும் நன்மையாக மாற செய்வார் என்ற ஒரு நல் நம்பிக்கையும் நல்ல கண்ணோட்டத்தையும் நலமான விஷயங்களை விரும்பக்கூடிய ஒரு தேவரகமான முற்போக்கான மனப்பக்குவத்தையும் நிறுத்தாமே உடைய பிள்ளைகளுக்கு தந்து கனப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளும் உடைய பிள்ளைகளுக்கு வெற்றியின் நாளாய், ஜெயத்தின் நாளாய், ஆசீர்வாதத்தின் உச்சித நாளை
உம்முடைய பிள்ளைகளுக்கு அமைந்தருளும்படி சகல விதமான நன்மைகளை உம்முடைய பிள்ளைகள் தாமே சம்பூர்ணமாய் அனுபவிக்கக்கூடிய மேன்மையின் நாளாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தாமே இந்த நாளிலே அமைத்து தந்தருளும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். உம்முடைய பிள்ளைகள் விரும்புகிற ஒவ்வொரு நன்மையின் ஆசீர்வாதத்தை தந்து கனப்படுத்தி ஆசீர்வதியும் தேவனே. இந்த நாளிலும் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற உம்முடைய பிள்ளைகளை மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவரீருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளோடு கூடவே இருக்கட்டும். சகல சம்பூர்ணமான நன்மைகள் பெற்று சகல பரிபூர்ணங்களோடு உடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும்படிக்கு ஆண்டவரே, ஆண்டுகளை நன்மைகளால் முடிசூட்டுகிறவரே, இன்றைக்கு விசேஷமான நாளை காணக்கூடிய பிள்ளைகளுடைய நாட்களை, ஆண்டுகளை, வருடங்களை சகல ரகமான நன்மைகளால் முடிசூட்டி உம்முடைய வருகை வரும் மட்டும் இதுபோல் இன்னும் அநேக சந்தோஷமான நாட்களை, ஆண்டுகளை உடைய பிள்ளைகள் காணும்படிக்கு நாங்கள் வாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.